Praise the Lord, Praise the Lord. Pastor. Praise the Lord. Recording start. பாஸ்டர், உங்களுடைய நேரம், நீங்க வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் உங்க எல்லாரையும் சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய வருடத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு வருட காலத்தை நாம் நிறைவேற்றி புதிய வருடத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய வருடம் நிச்சயமாகவே உங்களுக்கு புதிய நம்பிக்கையை உண்டாக்கி இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் அதிகமாய் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. வருஷத்தை நன்மையினால் முடிய பண்ணுகிற நல்ல ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதையும் உங்கள் வாழ்க்கையில நன்மையும் மேன்மையும் தங்கி இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த சில வாரங்களாக ஜெப வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழாக நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் மட்டுமாக ஜெபிக்கிறதுனாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன பலன்களை கத்து தருகிறார், ஜெபிக்கிறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்களை கத்து தருகிறார் என்றெல்லாம் நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். சோ இந்த வாரம் இன்றையிலிருந்து ஜெபிக்காததுனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. ஜெபிச்ச ஆசீர்வாதம் ரொம்ப சந்தோஷம், ஆனா ஜெபிக்கலன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறத அறிந்திருக்கிறோம். ஆனா ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கு. ஜெபம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? ஒருவேளை ஜெபிக்க தவறுகிறவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையோடு கூட தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சோ ஜெபம் இல்லாததினாலே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஜெபம் இன்மையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், ஜெபமின்மையின் விளைவுகள் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்பர் 1, முதலாவது காரியம் 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரத்தினுடைய 1 மற்றும் 2வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனம். மறுபடியும் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகை மேல் உள்ளாத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தார். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இது ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். இந்த காலம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போய் ராஜாக்கள் யுத்த களத்துல நிற்க வேண்டிய ஒரு காலம். ஆனா ராஜாவாகிய தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். இந்த வசனத்தை நம்ம இப்படி புரிந்து கொள்ளணும். என்னன்னா, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது ராஜாவாகிய தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த யுத்தத்துக்கு தாவீது போயிருக்கணும். இந்த யுத்தம் தாவீது ராஜா ரப்பாவை முற்றுகை இடுவதற்கு போய் யுத்தம் பண்ணுவதற்காக போய் நின்று இருந்திருக்கணும். ஆனா யுத்தம் பண்ண போக வேண்டிய தாவீது யுத்தம் பண்ண போகல. மாறாக அவர் எருசலேமில் இருந்து விட்டார். அதுவும் எருசலேமில் இருந்துட்டு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்தார்.
அப்போ வீட்டுல உட்கார்ந்து அரண்மனையில நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அதுவும் பகல் நேரத்துல. ஒரு ஒரு யுத்த வீரன் அல்லது ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷன் ராத்திரி நேரம் அதிகமா தூங்குனாலே தப்பு. வசனம் சொல்லுது, மனுஷன் நித்திரை பண்ணுகிற போது சத்துரு வந்து களை விதைத்து விட்டு போய்விடுவான். ராத்திரி நேரத்துல தூங்குனாலே சத்துரு களை விதைக்கும்படி வருவான். இங்க தாவீது சாயங்காலம் வரைக்கும், பகல் நேரத்துல சாயங்காலம் வரைக்கும் அவர் படுக்கையில இருந்து எழுந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார் என்னன்னா, பகல்ல தூங்குறவன் ஊழியக்காரனா இருக்கவே முடியாது. பகல்ல தூங்குகிறவர்கள் ஒரு ஊழியக்காரனாக தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அவரு ஹோல் நைட் ப்ரேயர் நடத்திட்டு வந்திருப்பாரு. ஆனா காலையில வந்து படுக்கவே மாட்டார். அவர் தனக்குன்னு சொல்லி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் கமிட்மெண்ட்ஸ். அதுல ஒரு கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல்ல படுக்கவே கூடாது. பகல்ல பெட்ல படுக்கவே கூடாது. நான் அவரை குறிச்சு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். 2 நாள் தொடர்ந்து நைட்ல பிரேயர்ல இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா பிரேயர்ல இருந்திருக்காரு, அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லா டிராவலிங்ல இருந்திருக்கிறார். 2 நாளும் நைட்டு தூங்கல. 3வது நாள் பகல்ல போய் படுப்பாருன்னு பார்த்தா படுக்கவே இல்லை. அடுத்த நாள் ராத்திரி தான் படுக்கைக்கு போனார். சோ அவருடைய கமிட்மெண்ட் என்னன்னா, பகல்ல பெட்ல படுக்கவே கூடாது. உடம்புக்கு முடியல, காய்ச்சல், எழுந்திருக்கவே முடியல அப்படின்னா மட்டும்தான் போய் பெட்ல படுப்பார். மற்றபடி ஓய்வு எடுக்கணும், தூங்கணும் அப்படின்னு சொல்லி பகல்ல பெட்டுக்கு போகவே மாட்டார். சோ கவனிங்க, ஆனா இங்க தாவீது சாயங்காலம் வரைக்கும் பெட்ல இருந்துச்சு. ராஜாக்கள் யுத்த களத்துல போய் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் உப்பரிகையின் மேல ஏறி, வசனம் சொல்லுது, உலாத்தி கொண்டிருக்கும் போது அப்படின்னு இருக்கு. உலாத்துறதுன்னா என்னது? ஆக்சுவலா அந்த வேர்டுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, ஒரு வேலையும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனால சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதான் அதனுடைய புரிந்து கொள்ளுதல். அவர் உலாத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, உலாவி கொண்டு இருக்கிறது வேற, உலாத்தி கொண்டு இருக்கிறது வேற. உலாவுதல் வந்து காரணத்தோடு ஒரு இடத்துல நம்ம நடக்கிறது, ஒரு முக்கிய முகாந்திரத்தோடு, ஒரு பெரிய மனதின் எதிர்பார்ப்போடு ஒரு இடத்துல நம்ம நடக்கிறதுக்கு பேர் தான் உலாவுறது. இங்க தாவீது உலாத்திக்கிட்டு இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலையும் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல, டைம் பாஸ் பண்ணணும்னு விரும்புறார். டைம் பாசிங்காக அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, உப்பரிகையில மாடியில உலாத்திக்கிட்டு இருக்கிறார். உலாத்திக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஸ்நானம் பண்ணுகிற, குளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறார். கீழே வசனங்கள் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆள் அனுப்பி அந்த பெண் யார் என்று விசாரிக்கிறார். அந்த பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிற ராஜாவாகிய தாவீது எருசலேம்ல இருந்துட்டாலும் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போயிருக்கிற என்னுடைய சத்துருக்கள் நடுவுல நாம் போய் யுத்தம் பண்ணி கர்த்தருடைய பெட்டியை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பெரிய பிரதிஷ்டையோடு கூட யுத்தத்துக்கு போயிருக்கிற தன்னுடைய பராக்கிரமசாலிகள் ஒருவனாகிய உரியாவினுடைய மனைவி. இப்ப தாவீதுக்கு சொல்றாங்க, இவர் வந்து இன்னாருடைய மனைவி, ஆனாலும் அவளை அழைத்து வர சொல்லி அவளோட கூட தாவீது பாவம் செய்கிறார். தாவீது பாவம் செய்கிறார். வசனம் என்ன சொல்லுது? அந்த அதிகாரத்தினுடைய 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். தாவீது அவளுடைய கூட பாவம் செய்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சோ கவனிங்க, யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது யுத்தத்துக்கு போகல, எருசலேம்ல இருந்துட்டார். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
பாவம் செய்யும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. கவனிங்க, நம்ம ஜெபிக்க வேண்டிய காலத்துல, ஜெபிக்க வேண்டிய களத்துல நிக்கல அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவத்துல விழ வேண்டிய நிர்பந்தம் நமக்கு, பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகள் நமக்கு உண்டு. நம்ம பரிசுத்தத்துக்கு வைராக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது நம்முடைய இருதயத்தின் எண்ணம். ஆனா நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய காலத்துல ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மனால எந்த பாவத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பாவத்துல தடுமாறி விடுது. நமக்கே தெரியாது. எந்த பாவம் செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையை காத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பாவத்துல திரும்பவும் விழ வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டு. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்க வேண்டிய காலத்துல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு நம்ம திட்டமிட்டோம். ஜெபிக்க வேண்டிய காலத்துல ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாவம் செய்யும்படியான சூழ்நிலை உண்டாகும். இப்ப பாருங்களேன், இவர் உப்பரிகையில வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வளர்த்திக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த பொண்ணு அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கணுமா? அதாவது பத்சேபா குளிச்சுக்கிட்டு இருக்கணுமா? இவர் வளர்த்திக்கிட்டு இருக்கிற நேரம் தான் அந்த பெண் அங்க குளிக்கணுமா? அந்த பெண்ணும் இவருடைய கண்ணுல படணுமா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோலிங்காக ஒன்னோடு ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா இணைஞ்சு வருது. பாவம் செய்யறதுக்கு இங்க தாவீது எந்த விதமான ஒரு ரிஸ்கும் எடுக்கல. தாவீதுக்கு இங்க பாவம் செய்யும்படியான சுலபமான சூழ்நிலைகள் உண்டாது. சுலபமான சூழ்நிலை. சில நேரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பாவம் செய்யறதுக்கு கடினப்படும். அதுக்கு ஒரு பெரிய பிளான் போடணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம டிராவல் பண்ணணும். அது யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு நிறைய மேல் பூச்சுகள் செய்யணும். அதுக்கு நிறைய பொய் சொல்லுவதற்கு ஆயத்தமாகணும். பயப்படணும். இதெல்லாம் செஞ்சுதான் பாவம் செய்யும். ஆனா இங்க தாவீது பாவம் செய்யறதுக்கு எந்த விதமான கடினமான ரிஸ்க் எடுக்கவே இல்லை. ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு பாவம் செய்யும்படியான சூழ்நிலை நமக்கு ரொம்ப எளிதாய் நம்முடைய கைகள்ல கிடைச்சு பாவம் செய்யும்படியான சூழ்நிலை நமக்கு உண்டாயிடும். நான் சொல்றேன் பாருங்க, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே பிரதானமான வழி என்னன்னு ஆண்டுடைய சமூகத்துல ஜெபத்துல இருக்கிறது. லியனார்ட் ராவன்ஹில் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன், உங்களுக்கு தெரியும், எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்கிற புத்தகத்தை எழுதியவர். அதுக்கு பிறகு அவர் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு? ஜெபிக்கிறவன் பாவம் செய்கிறதை நிறுத்துவான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்கிறதை நிறுத்துவான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபமும் பாவமும் எதிர் எதிர் துருவங்கள். பிரேயர் வெர்சஸ் சின். ஜெபமும் பாவமும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஜெபம் பண்ணுனா பாவம் செய்ய மாட்டோம், பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா ஜெபம் பண்ண. இப்ப நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஜெபிக்கணும்னு என்ன செய்யணும்? பாவம் செய்யறதை நிறுத்தணும். பாவம் செய்யற நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதான் ஜெபிக்க முடியலையே, வேற வழி இல்லை. ஜெபிச்சா மட்டும்தான் பாவம் செய்யறது நிறுத்தும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய தரமுள்ள முதிர்ச்சி உள்ள ஒரு விசுவாசியா இருக்கலாம், பகுதி நேரமா கர்த்தருக்கு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். எது எப்படியோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வயசாயிருச்சு, நான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டேன், இனி என் வாழ்க்கையில பாவம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, இனி பாவத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது.
எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, இனி பாலியல் ரீதியான பாவங்களுக்கு நான் உட்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்ப எல்லாம் பாருங்க, முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா வாலிபர்கள் தான் பாலியல் ரீதியான பாவத்துல இருந்தாங்க. இப்பெல்லாம் குடும்பமான பிறகு திருமணமான கணவன், திருமணமான மனைவி தான் பாலியல் ரீதியான பாவத்துல இருக்கிறான். குடும்பங்கிற வட்டத்துக்கு வெளியே பாவத்துல இருக்கிறான். சோ இந்த ஆவிக்குரிய எல்லைகளில துணிகரமான பாவங்கள் உண்டாகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெபமின்மைதான் பிரதானமான காரணம். ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதற்கு முதல் பிரதானமான வழி தேவ சமூகத்துல ஜெபத்துல காத்திருக்கிறார். நம்ம ஜெபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜெபத்துல இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகள் உண்டாகாது. அப்படி பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகள் நம்மளை நெருங்கி வரும் பொழுதும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்தை தள்ளி விட்டு ஓட முடியும். சோ அதனாலதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரத்துல யோசேப்பு பாவம் செய்யும்படியான சூழ்நிலை வந்த பொழுது, பாவம் செய்யும்படியான சூழ்நிலையை தள்ளிவிட்டு இங்க யோசேப்பு ஓடுகிறத வேதத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் பாருங்க, அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8, 9 வாசிச்சுட்டுங்களா? 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கிறேன். 7வது வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பின் மேல கண் போட்டு யோசேப்பை அந்த போத்திபாருடைய மனைவி என்னுடைய கூட சயனி என்று கட்டாயப்படுத்துகிறார், கம்பல் பண்றார். 8வது வசனம் பாருங்க, அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரிக்காமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனம். அவளுடைய சயனிக்கவும் அவளுடைய இருக்கவும் யோசேப்பு சம்மதிக்கவில்லை என்று எழுதி இருக்கிறாரு. 12வது வசனத்துல அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றார். அதாவது இப்ப அவள் யோசேப்பை தன்னுடைய பாவம் செய்யும்படி கட்டாயப்படுத்தி நிர்பந்திக்கிறார். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனார். யோசேப்புக்கு பாவம் செய்யும்படியான சூழ்நிலை நெருங்கி நிற்கு. தாவீது பாவம் செய்யும்படியான சூழ்நிலைய அவர் உருவாக்குகிறார். இங்கு யோசேப்புக்கு பாவம் செய்யும்படியான சூழ்நிலை கை தொடுகிற தூரத்துல இருக்கு. யோசேப்பு நினைச்சாங்க யாருக்கு தெரியாம அவர் போத்திபாருடைய மனைவியோடு கூட பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் கழித்திருக்கலாம். இந்த சம்பவம் நடக்கும்போது யோசேப்பு ஒரு வாலிபன். வாலிபனாகிய யோசேப்பு, என்னுடைய கணக்கின்படி இந்த சம்பவம் நடக்கும்போது யோசேப்புக்கு வயது ஒரு 27 அல்லது 28 இருக்கணும். இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 27 அல்லது 28 வயதுல திருமணமாகாத ஒரு வாலிபன் கை தொடுகிற தூரத்துல பாவம் நிற்கும் பொழுது அந்த பாவத்தை எப்படி விட்டுட்டு ஓடுவான் இல்லைங்களா? இப்போ யோசேப்பு அந்த பாவத்தை தள்ளி விட்டு ஓடி போனதுக்கு என்ன காரணம்? யோசேப்புக்குள்ள இருந்த ஜெபம். அவர் என்ன வேர்டை பயன்படுத்துறாரு பாருங்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அப்போ அவரு தன்னோட கூட பாவம் செய்யும்படி நிர்பந்திக்கிற அந்த பெண்ணோடு கூட பாவம் செய்வது தேவனுக்கு விரோதமான பாவம் நினைக்கிறார்.
பெரிய பொல்லாங்குன்னு நினைக்கிறேன். இந்த சிந்தை எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் இருந்தாலும் வரும். நான் பாவம் செய்யறேன், இது தேவனுக்கு விரோதமானது, இது தேவனுடைய பார்வையில பொல்லாங்கு. இந்த சிந்தை ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஜெபிக்கிறவங்களுடைய சிந்தை, ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை தப்புவிக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா, ஜெபம் இல்லாத வாழ்க்கை நாம் வாழுகிறோம் என்று சொன்னா, நாம கண்டிப்பா பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகளில சிக்கிக் கொள்ள வேண்டியது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நேராக புறப்பட்டு வருகிறது. சோ நம்ம நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது பரிசுத்த வாழ்க்கையினுடைய பலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபம் தான். ஜெபமும் பரிசுத்தமும் இரட்டை பிள்ளைகளை போல, 2 பேர் ட்வின்ஸ். சோ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கதான் பரிசுத்தமாக வாழும். பரிசுத்தமாக வாழ 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 உங்களுடைய ஜெப வாழ்க்கை பெறும். ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்க பரிசுத்த வாழ்க்கை நிச்சயமாகவே பலவீனப்பட்டு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஜெபம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாக்கிறது. ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா பாவம் செய்யும்படியான சூழ்நிலையில நாம் சிக்கிக்கொள்ள வேண்டியது நேரம் ஒண்ணு. கவனிங்க, நான் இன்னொரு காரியத்தை கூட சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். எந்த பாவம் நம்மளை துரத்தும், எந்த பாவம் நம்முடைய வாழ்க்கைய பலவீனப்படுத்தும், எந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளும் கேட்டீங்கன்னா, மேக்சிமம் கூடுமான வரை புதிய பாவங்கள் நம்மள மேற்கொள்ளாது. புதிய பாவம், சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். இது வரைக்கும் அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க, இப்பதான் அந்த பாவத்தை முதல் முறையா செய்வாங்க. ஆனா என்னுடைய ஆவிக்குரிய நிதானிப்பின்படி ஒரு மனுஷன் ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா அவனுக்கு விரோதமாக போராடுவது எதுன்னு கேட்டீங்கன்னா அவன் விட்டு வந்த பாவம். இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரியா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து இருக்கலாம், பெருகி இருக்கலாம். ஆனா நல்லா கவனிச்சுக்கணும், நீங்க உங்க வாலிப நாட்கள்ல எந்த பாவத்துல இருந்துச்சு, எந்த பாவத்தை விட்டுட்டு வெளியே வந்தீங்களோ அந்த பாவம் இப்போ உங்களுக்கு உங்க சட்ட காலரை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த பாவம் தான் இப்ப மறுபடியும் உங்களை சிறைப்படுத்துவதற்கு ஆயத்தப்பட்டு போராடும். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் விட்டு வந்த பாவம். ஏன்னா அந்த டேஸ்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும் பாத்தீங்களா. அதனால அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில அது அது உள்ள ஈஸியா நுழைச்சிடும். அதுக்கு புதுசா எதுவும் துவாரங்கள் தேவையில்லை. ஆல்ரெடி பாவம் வந்து போனதா இருக்கிறதுனால ரொம்ப சுலபமா இந்த பாவம் நம்முடைய எல்லைக்குள்ள நுழைஞ்சிடும். அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், விட்டு வந்த பாவம் அது நம்முடைய வாழ்க்கைய சேதப்படுத்திடும், சமாதானத்தை கெடுத்துரும், நம்முடைய வாழ்க்கையை அழிச்சு. ரைட்? அப்ப நம்பர் 1, முதலாவது காரியம், ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா பாவம் செய்யும்படியான சூழ்நிலையில நம்மை சிறைப்படுத்தி விடும். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 1வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொன்னா, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இயேசு சொல்றார் சீஷர்களை பார்த்து, என்னிடத்துல நீங்க கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். இவர் இங்க பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவேல் 2வது அதிகாரம் 28 மற்றும் 29 ஆகிய வசனங்களை பிதாவாகிய தேவன் சொல்லி இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் இருக்கு? மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன், உங்களுடைய குமாரர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உங்களுடைய வாலிபர்
அவங்க தரிசனங்களை காண்பாங்க, முதியவர்கள் சொப்பனங்களை காண்பாங்க, ஊழியக்காரி மேல என் ஆவிய ஊற்றுவேன், வானத்துல சில அடையாளங்கள் நீங்க பார்ப்பீங்க என்றெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு கடைசி காலத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இங்க இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு இருந்த நாட்கள்ல இந்த கடைசி கால அபிஷேகம் இத பத்தி இயேசு சீஷர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. இயேசு அவங்களுக்கு போதித்திருக்கிறார். இயேசு எதை போதிச்சிருக்கிறார்னா, அந்த மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் பாத்தீங்களா? அந்த அனுபவத்தை, அந்த நாட்களை குறிச்சு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு போதித்திருக்கிறார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொன்னேன்ல, பிதாவினுடைய வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் ஊற்றப்படுவார். ஒரு அபிஷேகத்திற்கான நாட்கள் இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி பிதா சொன்ன அந்த ஆவி ஊற்றப்படுகிற காலம் வருது. அதனால நீங்க எருசலேமை விட்டு போகாதீங்க, காத்திருங்க மீன்ஸ் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ இப்படி சொல்லிட்டு அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுனாலதான் இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, 14வது வசனத்துடைய பின்பகுதியில ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சோ இதுதான் காத்திருத்தல். இயேசு காத்திருங்கள்னு சொன்னது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லல. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருங்க, ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்ன. அப்படி ஜெபம் பண்ணுனுடைய விளைவுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனத்துல அந்த பெந்தேகொஸ்தே ஆவி ஊற்றப்படுகிறது. மாம்சமான யாவர் மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட ஆரம்பிக்கிறது. 120 பேர் அன்றைக்கு மேலறை வீட்டுல கூடி ஜெபம் பண்ணாங்க. 120 பேர் மேலே அந்த அபிஷேகம் இருந்துச்சு. 120 பேரையும் தேவனுடைய ஆவி நிரப்புச்சு. அப்போ இந்த ஜெபம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவனால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுத்து, பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டது. நல்லா கவனிங்க. நம்ம ஜெபிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற. நான் இப்படி கேட்கிறேன் உங்களை பார்த்து, இயேசு சொல்றாரு பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை அவங்க காத்திருக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க காத்திருக்கல, அவங்க ஜெபிக்கல, ஜெபிக்கும்படி மேல் வீட்டுக்கு ஏறல அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருவேளை அவங்கள கொஞ்சம் பேர் ஜெபிக்க போயிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஜெபிக்க மேல போகல அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்காது. பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்தின் அடிப்படையில் தான் நிறைவேற்றுகிறார். சோ பிதாவாகிய தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலுக்கு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஜெபம் இருக்கிற இடத்துலதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன், ஒருவேளை என்னுடைய கையை பாருங்க. இந்த இடத்துல என்னுடைய விரல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் நாளை கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோ. இந்த இடம் இது ஒரு பாயிண்ட், இது ஒரு நாள், முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாள். இந்த நாள்ல என் வாழ்க்கையில சில புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் இங்கிருந்து டிராவல் ஆகி வர்றேன். ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வாரமும் தாண்டி வர்றேன். தேவன் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தின் நாள் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தின் நாளை நான் பிடிக்க போறேன். இப்போ ஜெபம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நாளை ஆண்டவர் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முந்தி சீக்கிரத்துல அந்த நாளை நான் அடையும்படிக்கு அந்த நாளை குறிக்கப்பட்ட அந்த நாளை ஆண்டவர் எனக்கு முன்னாடியே நிறைவேறும்படி செய்வார். நாட்களை எனக்கு முன்னுக்கு தள்ளி போடுவார். ஒருவேளை எனக்கு ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா, நான் டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறேன். இங்க இருக்க வேண்டிய என்னுடைய வாக்குத்தத்த நிறைவேறுதலினால அல்லது ஆசீர்வாதத்தினால கர்த்தர் தள்ளி போடுவார். இப்படி என்னுடைய ஆசீர்வாதம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். நான் டிராவல் ஆயிட்டே இருப்பேன், அது தள்ளி போகும்.
அப்ப என்னன்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காலங்கள் தாமதமாயிட்டு இருக்கும். சொந்த நிலத்தை வாங்க வேண்டிய நம்ம காலம் தாமதமாயிட்டே இருக்கும். சொந்த வீடு வாங்க வேண்டிய நம்ம காலம் தாமதமாயிட்டே இருக்கும். சொந்தமா ஆஹ் உம் சில ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டிய நம்ம கால தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே. அப்ப ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நமக்கு தருது. நம்ம ஜெபிக்க தவறிட்டோம், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போய்விடும். அது வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி நம்முடைய கைகளை விட்டு தள்ளி போய்விடும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. சோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இருக்கா? கர்த்தர் பேசின வார்த்தை இருக்கா? ஆண்டவர் உங்க கூட பேசி இருக்கிறாரா? நம்ப பண்ணின சில வசனங்கள் இருக்கிறதா? உங்க ஊழியக்காரர் அல்லது யாரோ ஒரு தேவனுடைய மனுஷன் உங்க தலைமையில கை வைக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இருக்கு. சொல்றேன், இது சும்மா நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தங்கள், நம்ப பண்ணின தேவனுடைய வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்குள்ள ஜெபம் தேவை. ஜெபம் இருந்தால் மட்டும்தான், ஜெபிக்கிற வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இல்லைன்னா நிறைவேறாது. சோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா தயவு செய்து ஜெபம் ஜெபிக்கலைன்னா வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியாது. சோ முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெபிக்கலைன்னா பாவம் செய்யும்படியான சூழ்நிலை உண்டா. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாம் பார்க்க முடியாமல் போயிடும். மூன்றாவது காரியம், ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாகிறாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறார்னா, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. மதியற்றவர்கள் அப்படின்னு சொன்னா யாரு? அறிவு கெட்டவர்கள், அறிவு இல்லாதவர்கள். அப்ப பவுல் என்ன சொல்றாரு, நீங்க அறிவு கெட்டவங்களாக இருக்காதீங்க, அறிவில்லாதவர்களைப் போல நடந்துக்காதீங்க. என்ன செய்யுங்க, தேவனுடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்க. அப்ப தேவ சித்தத்தை பற்றிய உணர்வை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நமக்கு ஜெபம் தேவை. ஜெபம் இருந்தால்தான் தேவ சித்தத்தை குறித்து நம்ம அறிய முடியும். தேவ சித்தத்தை அறிஞ்சாதான் நம்ம அறிவுள்ளவர்கள். தேவ சித்தத்தை அறியலைன்னா அறிவு கெட்டவர்கள் அர்த்தம், அறிவில்லைன்னு அர்த்தம், மதியற்றவர்கள். அப்போ நம்ம தேவ சித்தத்தை அறிவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு ஜெபம் தேவை. நம்பர் 3, மூன்றாவது காரியம், ஜெபம் இல்லை என்றால் தேவ சித்தத்தை குறித்த அறிவை அடைய முடியாது. தேவ சித்தத்தை குறித்த அறிவே இருக்காது. அவனுடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளவே முடியாது. தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. எது தேவ சித்தம், எது தேவ சித்தம் இல்லை அப்படிங்கிற அந்த வெளிச்சமே நமக்கு இருக்கு. நம்ம நம்ம வெளுத்ததெல்லாம் பாலை நினைச்சிருக்கோம். நமக்கு வாய்க்கிறதெல்லாம், நமக்கு கிடைக்கிறதெல்லாம், நம்ம முன்னாடி திறக்கப்பட்டு இருக்கிறதெல்லாம் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அனுகூலம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஜெபம் இல்லைன்னா நம்மளால தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதுங்கிறது கடினமான விஷயமா மாறி. சோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் தேவை. உதாரணத்துக்கு சொல்றேன், நீ நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்க பையனுக்கு அல்லது உங்க பொண்ணுக்கு ஒரு வரம் தேடும் பொழுது, மாப்பிள்ளை அல்லது பொண்ணு பார்க்கும் பொழுது, ஒரு மாப்பிள்ளை வருது உங்க பொண்ணுக்கு,
கிளியரா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் டைரக்ஷன் கொடுப்பார். இது தெய்வ சித்தம், இது தெய்வ சித்தம் இல்ல. எப்ப தருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல ஜெபத்துல இருந்தா. ஜெபத்துல இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜெபிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களால எது தேவ சித்தம், எந்த பொண்ணு தேவ சித்தம், எந்த மாப்பிள்ளை தேவ சித்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். உங்க மைண்ட் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பொண்ணு நல்லா இருக்கு, எந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கு, யார் நிறைய படிச்சிருக்கிறா, யார் நல்ல வேலை செய்யறா, யார் நல்லா சம்பாதிக்கிறா, யாருக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இவங்க நம்ம ஆட்களா, நம்ம ஊரை சேர்ந்தவங்களா, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு கடைசியில என்ன சொல்லுவீங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, ஆண்டவர் தான் இந்த அலைன்ஸை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க மைண்ட் மற்ற எல்லா காரியங்களை பத்தி யோசிக்கும். எதை பத்தி யோசிக்காதுன்னா தேவ சித்தத்தை பத்தி யோசிக்காது. தேவ சித்தம்ங்கிற ஒரு விஷயமே அந்த நேரத்துல உங்களுக்கு மறந்துடும். உங்களால தேவ சித்தத்தை பற்றி சிந்திக்கவே முடியும். ஏன்? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலே தேவ சித்தத்தை விளங்கி கொள்ள முடியும். பாருங்க, நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து ஜெபம் பண்றாங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்க மட்டும் கிடையாது, இவங்க வந்து வரங்களும் வல்லமையும் நிறைந்த ஊழியர். வரங்களும் வல்லமையும் நிறைந்த ஊழியர். பாருங்க, 22வது வசனத்தை வாசிக்கிற மத்தேயு 7வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இங்க ஒரு 3 கூட்ட ஊழியர்களை பற்றி, ஊழியக்காரங்க, அவங்கள பத்தி வேதம் பேசுகிறது. இயேசு என்ன சொல்றாரு? 3 கூட்டம். ஒண்ணு தீர்க்கதரிசிகளின் கூட்டம். 2வது காரியம் பிசாசுகளை துரத்துகிற கூட்டம். 3வது கூட்டம் அற்புதங்களை செய்கிற ஊழியர்கள். தீர்க்க தரிசனம் சொல்றவங்க, பிசாசுகளை துரத்துறவங்க, அற்புத அடையாளங்களை செய்கிறவங்க. பாருங்க, இவங்கள சாதாரணமான ஆட்களா? எல்லாராலும் தீர்க்கதரிசின்னு பேர் வாங்கி இருக்கிறவங்க சாதாரணமான ஆட்கள். பிசாசுகளை துரத்துறவங்க, அற்புத அடையாளங்களை செய்யறாங்க. சோ இவங்க ஆண்டவருக்கு முன்னாடி வந்து கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா ஆண்டவர் என்ன சொல்றாரா? பாருங்க, 23வது வசனத்துல, அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இயேசு சொல்றார், நீங்க யாரே எனக்கு தெரியல. தேவன் தமக்காக, தம்முடைய நாமத்திற்காக அப்படி ஆசைப்படுகிற தம்முடைய ஊழியர்களை பார்த்து நீங்க யாருன்னே எனக்கு தெரியலன்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, இவ்வளவு நாள் எனக்கு தான் ஊழியம் செஞ்சீங்களா, நான் தான் உங்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்துறேன். ஆமாண்டவரே, எனக்கு தெரியலையே, நீங்க யாருன்னே தெரியல. ஏன் யாருன்னே தெரியலங்கிறாரு? நீங்க சித்தம் செய்யவே இல்லை. என் சித்தத்தை பற்றி அறிவே உங்களுக்கு இல்லை, என் சித்தத்தை செய்யணுங்கிற உணர்வே உங்களுக்கு இல்லை. அதனால நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற. 2வது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பேர் பாருங்க, அக்கிரம செய்கைக்காரர். கிரமம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒழுங்குன்னு அர்த்தம். அக்கிரமம், ஆக்கிரமம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒழுங்கீனம், ஒழுங்கில்லாத வாழ்க்கை. இந்த ஊழியக்காரங்களை பார்த்து, வரங்களும் வல்லமையும் நிறைந்த இந்த ஊழியக்காரங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, உங்களுக்கு ஒழுங்கு இல்ல, டிசிப்ளின் இல்ல, நீங்கள் அக்கிரம செய்கைக்கார், எதையுமே ஒழுங்கின்படி செய்கிறவர்கள் அப்படிங்கிற.
மூணாவதுவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? என்னை விட்டு அகன்று போங்க, இங்க முன்னாடியே நிக்காதீங்க, போயிடுங்கிற. அப்போ ஏன் இவ்வளோ ஆண்டவர் கடினமா உங்ககிட்ட நடந்துக்கிறார்? வரங்களும் வல்லமையும் நிறைந்து ஊழியம் செய்கிறவங்க கிட்ட இவ்வளவு கடினமா நடந்து கொள்ள வேண்டியதனுடைய அவசியம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், இவங்க தேவ சித்தத்தை பற்றிய அறிவற்றவர்கள். பாருங்க 21வது வசனம் பாருங்க, மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பிசாசுகளை துரத்துகிறவன், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியக்காரங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றாரு? அவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்யல, தேவ சித்தத்தை செய்யல. தேவ சித்தத்தை செய்யல அப்படின்னு சொன்னா அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கவோ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவோ அவர்களுக்கு வாய்ப்பில்லை. அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசு சொல்றார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு நமக்கு தேவ சித்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவ சித்தம் இருந்தாதான், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா பிரவேசிக்க முடியாது. அப்ப நம்பர் 3, மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ சித்தத்தை பற்றிய அறிவு இருக்காது. இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இந்த வேர்டை கவனிங்க. எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அறிந்திருக்கிறார், ஆனா என்ன செய்யல? ஆயத்தமா இல்லை. அவருடைய சித்தத்தின்படி செய்யல. ஒண்ணு ஆயத்தம் இல்லை, 2 தேவ சித்தத்தை செய்யவும் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்கு அநேக அடிகள். ஒருவேளை இங்க வேலைக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையா இருந்தாலும் ஊழியக்காரங்க நம்ம இந்த வசனத்தை தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தோம், ஆயத்தமா இல்லையா? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு இல்லையா? நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. அப்ப கவனிங்க, ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா நாம் தேவ சித்தத்தை பற்றிய அறிவை அடைய முடியாது. நமக்கு தேவ சித்தத்தை பற்றிய அறிவு இருக்காது. சோ நம்ம ஜெபிச்சா மட்டும்தான் நமக்கு தேவ சித்தத்தை பற்றிய அறிவு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. சரிங்களா? நம்பர் 4, 4வது நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கிறேன். ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்பர் 1, பாவம் செய்யும்படியான எளிதான சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். பாவம் செய்யும்படியான எளிதான சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். நம்பர் 2, 2வது, நம்ம ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பெற முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமா இருந்தாலும் சரி, அது அவருடைய வாயே சொல்லி இருந்தாலும் சரி, அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. நம்பர் 3, 3வது, தேவ சித்தத்தை பற்றிய அறிவை பெற முடியாது. ஆண்டோடைய சித்தத்தை குறித்த அறிவே நமக்கு இருக்கு. நம்பர் 4, 4வது காரியத்தை, இந்த காரியத்தை பார்த்து இதோடு கூட நான் இந்த நாள் வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரத்துல நம்ம அடுத்த 4 காரியங்களை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 39வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 39வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை
மற்றும் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்க. 3வது வசனத்தை கூட வாசிச்சாரே, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. 4வது வசனம், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். இங்க ஒரு வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானா, காரிய சித்தி உள்ளவனானா. சோ ஜபம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜபம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்றும். காரிய சித்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு, எந்த காரியம் செஞ்சாலும் சில பேருக்கு உடனே உடனே வாய்க்கும் பாருங்க, சில பேருக்கு என்ன பண்ணாலும் வாய்க்காது. தொட்டதெல்லாம் பொண்ணா விளங்காது, புண்ணாகதான் விளங்கும். என்ன முயற்சி எடுத்தாலும் ஃபெயிலியர், என்ன பிரயாசப்பட்டாலும் எந்த விதமான காரியத்தையும் பார்க்க முடியல, எந்த நன்மையும் பார்க்க முடியல, எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியல. வாழ்க்கையில எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் வீணும் விரயமுமாக மாறும். எல்லா பிரயாசங்களும் நம்ம கைவிட்டு போகுது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிலம் வாங்கலான்னு போனா நிலம் வாங்க முடியல, வீடு வாங்கலான்னு போனா வீடு வாங்க முடியல. வாழ்க்கையில எல்லாமே ஃபெயிலியர். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. சோ அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஜபம் இல்லைதான் காரணம். ஜபம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்க, எந்த காரியமும் வாய்க்க. நம்ம ஜபிச்சா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கும். சோ நம்ம ஜபிச்சா நம்ம எதை செஞ்சாலும் தேவனதை வாய்க்கும். இப்ப ஊழியத்திலேயே ஒரு புதுசா ஒரு காரியத்தை திட்டமிடுறீங்க, ஜபம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணிடுவார். ஜபிக்கல, ஜபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அது வாய்க்க. அதனால எங்க மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, எந்த ஒரு புதிய திட்டமிடுதல் இருந்தாலும் அதை முதல்ல ஜபத்துலதான் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு பிளான் கிடைச்சிச்சு உடனே அந்த பிளானை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். எந்த பிளானா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்து ஜெபிக்கலாம். ஜப நாட்களை நம்ம தெரிவு செய்து கொள்ளலாம், ஜப நாட்களை திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லி அதற்காக ஜெபிக்கிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு வர்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் சிறுவர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துறோம். புறஜாதி சிறுவர்களை சந்திப்பதற்காக ஒவ்வொரு ஏரியாவில ஏற்படுத்துறோம், ஒரு 10 இடங்கள்ல. இப்ப இந்த வாரம் முழுவதும் ஜாமக்காரன் ஜெபத்துல அந்த ஏரியாக்கள்ல நடக்கக்கூடிய சிறுவர் ஊழியத்துக்காக தான் ஜெபிக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு வார காலமும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும். அப்பதான் அந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும், இல்லைன்னா அந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கு. ஜபம் இல்லை அப்படின்னு சொன்னா காரியங்கள் வாய்க்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வாய்க்கிறதா? எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குதா? எந்த ஃபெயிலியர்ஸ்மே உங்க லைஃப்ல இல்லையா? எந்த விதமான பிரச்சனையும் உங்க லைஃப்ல இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளை எல்லாம், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்மளால தாண்ட முடியாது. ஜெபிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியங்களுமே வாய்க்க. சங்கீதம் 1வது சங்கீதத்தினுடைய 3வது வசனம் சொல்லுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செய்யறானோ எல்லாம் வாய்க்கும் வசனம் சொல்லு. யாரு? தெய்வ சமூகத்துல உட்காரு, துன்மார்க்கரோட உட்காராம, பாவியோட கூட உட்காராம, பரியாசக்காரனோடு கூட உட்காராம, தேவ சமூகத்துல உட்கார்ந்து கையில யார் பைபிள் எடுக்கிறாங்களோ அவன் செய்யற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படுவார். நெகேமியா சொல்றார் பாருங்க, 2வது அதிகாரம் 20வது வசனத்துல, தேவனுடைய ஊழியக்காரராகிய நாங்களோ
எழுந்து கட்டுவோம். எதை வச்சு சொல்றாரு? ஜெபத்தை ஜெபிக்கிறவராக இருக்கிறதுனால, ஜெப வாழ்க்கை இருக்கிறதுனால சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஜெபம் இல்லைன்னா காரியங்கள் வாய்க்காது. இன்னைக்கு 4 விஷயங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். என்னென்ன கேட்டீங்கன்னா, 1, ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா பாவம் செய்யும்படியான சூழ்நிலை, எளிதான சூழ்நிலை நமக்கு. நம்ம ஊழியத்துக்கு வந்து பல வருடங்களாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கும் ஜெபம் இல்லைன்னா பாவம் உள்ள நுழைஞ்சு. ஜெபம் இல்லைன்னா பாவம் நெருங்கி வரும். எந்த விதத்துல வரும், எந்த ரூபத்துல வரும், எப்படி நம்மளை மயக்கும் நமக்கு தெரியாது. கண்ணி வச்சு மறைந்திருந்து பாவம் உள்ள நுழைஞ்சிரும். அந்த பாவத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்கே தெரியாம நம்முடைய எல்லைக்குள்ள நுழைஞ்சு நம்மள பாவம் செய்ய வச்சிடும். எப்பன்னா ஜெபம்ங்கிற பாதுகாப்பு உங்களுக்கு இல்லைன்னா. 2வது காரியம், ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியாது. கர்த்தர் தான் வாக்கு பண்ணாரு, அவரு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்க பார்க்கவே முடியாது. நான் சொன்ன மாதிரி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும், தாமதமாயிட்டே இருக்கும், தாமதமாயிட்டே இருக்கும், தாமதமாயிட்டே இருக்கும். எல்லாமே தாமதமாகும். வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாகுதுன்னா அதற்கு வேறு சில காரணங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, ஜெபிக்கிறீங்களாங்கிறத பாரு. ஜெபிக்கிறீங்களா? நம்பர் 3, 3வது, ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. பிதாவின் சித்தத்தை பற்றிய அறிவு இருக்காது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணுங்கிற விருப்பம் இருக்காது. நம்ம கண்ணு முன்னாடி எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். தேவ சித்தத்தை பற்றிய அறிவை நாம் அடைய முடியாது. நம்பர் 4, 4வது, ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா காரியங்கள் சித்தி பெறாது அல்லது காரியங்கள் வாய்க்காது. என்ன பிளான் போட்டீங்கனாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டீங்கனாலும் சரி, எதை செய்யணும்னு திட்டமிட்டீங்கனாலும் சரி, எங்க போனீங்கனாலும் சரி, எதுவுமே நடக்காது. போற இடத்துல எல்லாம் ஃபெயிலியர் வருவீங்க. ஒண்ணு நடக்கல, அங்க போய் அவரை பார்த்த ஒண்ணு நடக்கல, இங்க போய் இவரை பார்த்த ஒண்ணு நடக்கல, அங்க போய் அவரை பார்த்த ஒண்ணு கிடைக்கல, ஒண்ணுமே நடக்காது. ஏன் நடக்காது? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா உங்கள் காரியங்கள் எதுவுமே வாய்க்காது, எதுவுமே வாய்க்காது. எல்லாமே கைவிட்டு போகும், எல்லாமே தோல்விக்குள்ள உங்களை கொண்டு வரும். ரைட்? 4 காரியங்கள் பார்த்திருக்கிறோம். பாவம் செய்யும்படியான எளிதான சூழ்நிலை உண்டாயிடும். வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியாது. தேவ சித்தத்தை பற்றிய அறிவை பெற முடியாது. காரியங்கள் சித்தி பெறாது அல்லது வாய்க்காது. எவ்வளவு மோசமானது இல்லை? இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இவ்வளவு விபரீதங்கள் ஜெபம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுதுன்னா, ஜெபம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ விரும்பல. என்னை ஜெபிக்கிறவனா மாற்றுங்க, என்னை ஜெபிக்கிறவளாக மாற்றுங்க. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்துல மெல்லறி எறிந்து ஒரு மனப்பட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவனா மாத்துங்கப்பா. என் மேல ஒரு ஜெப பிரசன்னம் இறங்கி வரட்டும். என் மேல ஒரு ஜெப ஆவி இறங்கி வரட்டும். ஒரு ஜெப வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. பாவத்தை மேற்கொள்ளுவதற்கு எனக்கு வேற எந்த முயற்சியும் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்காது. என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதற்கு எனக்கு ஜெபம் தேவை. ஜெபம் தேவை. பரிசுத்தமா வாழ்றதுக்கு எனக்கு ஜெபம் தேவை. பரிசுத்தத்தின் நிறைவுக்குள்ளாக நிறைந்த பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு எனக்கு ஜெபம் தேவை. ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவனாக மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர், ஒரு ஜெப பிரசன்னத்தை எனக்கு தாங்க. என்னை ஜெபிக்கிறவனாக மாற்றுங்க, என்னை ஜெபிக்கிறவளாக மாற்றுங்க. அப்பதான் என் வாழ்க்கையில நான் பாவத்தை ஜெயிக்க முடியும். மீறுதல்கள், அக்கிரமங்கள், இவைகளுக்கு என்னை நான் தப்பு பண்ணுவதற்கு எனக்கு ஒரு ஜெப வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. என்னை ஜெபிக்கிறவனா மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமேன். உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எப்படிப்பட்ட பாவ தடுமாற்றத்துல இருக்கிறீங்க.
உங்க குடும்பத்தாருக்கு தெரியாது. நீங்க ஊழியம் செய்கிற பகுதியில உங்களால் சந்திக்கப்படுகிற ஜனங்களுக்கு தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவனா மாற்றுங்கப்பா. பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகளுக்கு என்னை விலக்கி என்னை ஜெபிக்கிறவனா மாற்றுங்க. நம்பர் 2, 2வது, ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியாது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. கர்த்தர் தான் வாக்கு பண்ணி இருக்கிறார். தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் பேரிலேயே உங்களுக்கும் எனக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் தள்ளி தள்ளி போகுமே தவிர அதை பிடிக்க முடியாது. அந்த வாக்குத்தத்தங்களை அடைய முடியாது. அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்துல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்பா. நீங்க சொன்ன வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேறணும். அதுக்கு என்னைய ஜெபிக்கிறவனா மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 3வது காரியம், ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா தேவ சித்தத்தை அறிய முடியாது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஜெபம் தேவை. ஜெபம் இல்லைன்னா பிதாவின் சித்தத்தை அறிய முடியாது. அறிந்தாலும் அதற்கு ஆயத்தமாக இருக்க முடியாது. ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவனாக மாற்று. கடைசியாக, ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க ஜெபிக்கிறவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே உங்களால எந்த காரியங்களுமே வாய்க்காது. எடுக்கிறதெல்லாம் ஃபெயில், எடுக்கிறதெல்லாம் தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். எல்லாத்துலயும் பிளான், எல்லாத்தையும் கைவிட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டா. ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா காரியங்கள் வாய்க்காது. ஜெபம் இல்லைன்னு சொன்னா எதுவுமே கைகூடி வராது. ஆண்டோட பிரசனத்துல எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் என்ன ஜெபிக்கிறவனா மாற்றிடுங்கப்பா. இந்த ஜெப வாழ்க்கைங்கிறத பாட முடிகிறதுக்கு முன்பதாக என்னை எப்படியாவது ஜெபத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடுங்க. ஜெபிக்கிறவனாக என்ன மாத்தி இழுத்துட்டு போயிடுங்கப்பா. ஆண்டவருடைய பிரசனத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்துல காத்திருக்க, உடைய பாதத்துல அமர்ந்திருக்க, எங்களை விட்டு எடுபட நல்ல பங்காகி உடைய திருவசனமாகிய ஞான பாலின் மேல் நாங்கள் வாஞ்சையாக இருக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பார்த்து வருகிற பாடத்துக்காக, விசேஷமா இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் எங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது, முதன்மையானது. ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் இல்லை. ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க வாழ்க்கையில தேவ சித்தம் இல்லை. ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க வாழ்க்கையில சக்சஸ் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெப வாழ்க்கையை தாங்கப்பா. எங்களை ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. ஜெபிக்க மனமற்று போன நிலைமையிலும் எங்களை திரும்ப ஜெபிக்க எங்களை பாரப்படுத்தி ஒரு ஜெப ஆவி எங்க மேல வைங்க ஆண்டவரே. ஒரு ஜெப வல்லமை எங்க மேல வைங்க. இன்னும் ஜெபிக்க கிருபைதாங்க, இன்னும் ஜெபிக்க கிருபைதாங்க. பகலெல்லாம் ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், மனசுடைஞ்சு ஜெபிக்கணும். ஜெபிக்க கிருபைதாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இணைப்புல இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய ஜெப வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம சும்மா ஏதோ காதுல நம்ம சேகரித்துக் கொள்ளுகிற அறிவாக இல்லாம நம்ம எல்லாரும் ஜெப வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். இன்றைக்கு நம்ம தியானிச்சதை திரும்ப நீங்க தியானம் பண்ணுங்க. ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபம் தான் நம்மை ஜெயிக்க பண்ணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God be with you all. Amen. Amen.